ஹலோ ஜினிக்ஸ், இது பைத்தான் டுட்டோரியல்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. யாரா இவன் உலகமே ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து மனுஷனுக்கு வேலை இருக்குமா இருக்காதானே தெரியாது. எல்லா கோடிங்கும் எல்லா ப்ரோக்ராமிங்கையும் ஏஐ பண்ணிடுது. இதுக்கு இப்போ போய் பைத்தான் டுட்டோரியல்ஸுக்கு வீடியோ போடுறானேன்னு யோசிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வில் நெவர் ரீப்ளேஸ் ஏ ஹியூமன். த பர்சன் ஹூ know to use AI will replace the person who don't. அதாவது ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்ச பர்சன் தான் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத பர்சனை ஒர்க்கில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. என்றைக்குமே ஏஐ வந்து ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. வாட் இஃப் வி லேர்ன் டு கிரியேட் அன் ஏஐ? ஸோ எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னாலுமே அதோட பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும், அதாவது அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோட கான்செப்ட். எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. எந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை கற்றுக்க நினச்சாலோ அதோட பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் வந்து நம்ம மாஸ்டர் ஆக முடியும். பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதோட கோர் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம அதில் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்வ்ஸ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி. பேசிக்கே எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் நான் வந்து ஏஐ க்ரியேட் பண்ண போகிறேன், இல்லைனா ஒரு பெரிய ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன்னா பண்ண முடியாது. எப்படி வந்து ஏபிசிடியே தெரியாமல் நம்ம வந்து இங்கிலீஷ் பேச முடியாதோ, ஏபிசிடி தெரியாமல் இங்கிலீஷ் பேச முடியாது. இங்கிலீஷில் ஒரு சில வேர்ட்ஸ் பேசலாம், எல்லாருக்கும் சொன்ன கேட்ட வேர்ட்ஸ். இப்போ நான் ஹலோ, ஹவ் ஆர் யூ, இது வந்து நமக்கு வந்து ஏபிசிடி தெரியலனாலும் சொல்ல முடியும். வயசு பசங்க பொண்ணுங்கிட்டயோ அந்த வயசு பொண்ணுங்க பசங்கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும். ஐ லவ் யூ. அதாங்க, அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அட பாவி, ஐ லவ் யூ டீச்சர். ஆனால் நான் இங்கிலீஷில் வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேச போகிறேன், இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் எழுத போகிறேன், இதெல்லாம் தெரியணும்னா ஏபிசிடி தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நமக்கு வந்து பேசிக் ஏபிசிடி லெட்டர்ஸு வவல்ஸ்னால் என்ன? ஏ ஃபார் ஆப்பிள். இந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக இங்கிலீஷ் பேச முடியும், இங்கிலீஷில் வந்து ரைட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் எந்த ஒரு டெக்னாலஜினாலும் நமக்கு வந்து அதோட கோர் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். கோர் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ண முடியும். இந்த டைமில் நீ ஏன்டா பைத்தான் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறைய பைத்தானை வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. பைடார்ச் ஃப்ரேம்ஒர்க் அண்டு டென்சார்ஃப்ளோ ஃப்ரேம்ஒர்க் வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பைத்தானுங்கிறது இப்போ ரொம்பவே க்ரோவிங்கில் இருக்கிற லாங்குவேஜ். டேட்டா சயின்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். இதை நம்ம வந்து கற்றுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சரி, எவ்வளவோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும்போது எதுக்கு பைத்தான்? இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கான பதில் இதுதான். பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒரு ஆளினால் அழகுராஜா. அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி நம்ம வெப் டிசைனிங் பண்ணலாம், டேட்டா இன்ஜினியரிங் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் பண்ணலாம், அண்டு ஏஐயில் கூட ஈவன் ஒர்க் பண்ணலாம். மெயினாகவே இப்போ ஏஐ தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக நிறைய ஃபீல்ட்ஸ், அதாவது எல்லா டொமைன்ஸ்லையுமே பைத்தான் வந்து கவர் ஆகுது. ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதுலேருந்து டேட்டா சயின்ஸில் யூஸ் ஆகிற டேட்டா சயின்ஸில் வந்து டேட்டாவை க்ளீனிங் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பைத்தானில் லைப்ரரிஸ் இருக்குது. பைத்தான் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் லாங்குவேஜ் அண்டு மல்டிபர்பஸ் லாங்குவேஜ். ஸோ இதை நம்ம கற்றுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கணும், பேசிக் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த பேசிக்ஸோட கவர் பண்ணி இந்த டுட்டோரியல்ஸை நான் வந்து ஃபன் அண்ட் எஜுகேஷன் உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து இந்த வீடியோ சீரீஸை நான் கொண்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். உங்கள் டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், இந்த கான்செப்டை கவர் பண்ணிடலாம். நான் இந்த சீரீஸை வந்து டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா புதுசாக வந்து கற்றுக்கிடும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கிறது மாதிரி இருக்கும். டெய்லி வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஈஸியாகவே பைத்தானோட பேசிக் கோர் கான்செப்டை 15 to 20 டேஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அட்வான்ஸ் லெவல் போகிறது, அட்வான்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது, இந்த கான்செப்டை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி 3 months 6 monthsக்கு மேலே கூட எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸை கவர் பண்ணலாம். டெய்லி வந்து வீடியோ போடுறதுக்கு நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறேன். டெய்லி வந்து வீடியோவை வந்து பார்த்து நீங்களும் டெய்லி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே.